3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். மற்றொரு இந்திய மாநிலத்திலும் பாஜக கூட்டணி உடைகிறது. கர்நாடகத்தில் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துகிட்ருக்கு. இந்த சட்டமன்ற நிகழ்வில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட திருத்த மசோதாவிற்கு நேற்றைய தினம் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே ஒப்பந்த பணியாளர்கள் நியமனங்களில் தலித் பழங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதைப் போல அங்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் 4% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். அதற்கான மசோதா தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் எடியூரப்பா, அதாவது போக்சோ கேஸில் இன்றைக்கி சிக்கிட்டு இருக்கக்கூடிய எடியூரப்பா என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடியவருடைய மகன் தானே இன்றைக்கி பாஜகவினுடைய தலைவராக இருக்கிறான் கர்நாடகத்தில். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அவன் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்துறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சி நடக்கக்கூடிய கர்நாடக அரசு இந்து மக்களுக்கு எதிராக நடக்கிறது, இந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அநீதியை இழைத்து விட்டது. அதனால் இப்போ இவங்க முஸ்லீம்களுக்கு 4% இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க. இதை எதிர்த்து மாநிலம் தழுவிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பாஜக சார்பில் நடத்தவிருக்கிறோம். எங்கள் கூட எங்களுடைய கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதாதள கட்சி அவங்களும் இணைஞ்சிப்பாங்க அப்படின்னு ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. இப்போ இது தொடர்பாக ஐக்கிய ஜனதாதள கட்சியை சார்ந்த தேவகவுடா, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இந்தியாவுடைய மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவர். அவர்கிட்ட போயிட்டு செய்தியாளர்கள் கேட்குறாங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, முஸ்லீம்களுக்கு 4% இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான மசோதா கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை எதிர்த்துட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறான், இந்துக்களுக்கெல்லாம் எதிராக நடந்துட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இதில் நீங்கள் வேற பிஜேபி ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய அந்த கண்டன கூட்டத்தில் நீங்கள் உங்கள் கட்சியும் சேர்ந்துக்குன்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு தேவகவுடா சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியமானது. மதசார்பற்ற ஜனதாதள கட்சியின் சித்தாந்தம் மற்றும் கொள்கைகளில் நாங்கள் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டோம். நாங்கள் பாஜகவை சில விஷயங்கள் ஆதரிக்கலாம், ஆனால் கர்நாடக காங்கிரஸ் அரசு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியிருக்கிறது. இது நன்மை அளிக்கக்கூடிய திட்டம். அதனால் பாஜகவினுடைய முஸ்லீம் மக்களுக்கு எதிரான போராட்டத்தில் நாங்கள் ஒருபோதும் பங்கேற்க மாட்டோம். குறிப்பாக முஸ்லீம் மக்களுக்கு எதிரான எந்த செயலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஜேடிஎஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தேவகவுடா சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பாஜக வாரிசு அரசியலில் பெரிய அளவில் உங்களுக்கு தெரியும், அங்கே ஃபுல்லாக வாரிசு தான் அங்கே இருக்குது. இங்கே ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கர்நாடகாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வாரிசு அரசியலால் திளைத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி. அது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை கொண்டிருக்கிறது. அதே மாதிரி உட்கட்சிக்குள்ள மோதல் மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்கிறானுங்க. அதே மாதிரி மதம் சார்ந்த வகுப்புவாத பிரச்சனைகளை உருவாக்குவது. கடந்த காலங்களில் உங்களுக்கெல்லாம் தெரியும், இவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது கர்நாடகம் எவ்வளோ பெரிய அமைதியின்மையை சந்தித்தது, எத்தனை பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியெல்லாம் வெளியே போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறானுங்க கர்நாடகாவில், மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறானுங்க அங்கே இருக்க பாஜகக்காரன். அங்கே அவங்களை விரட்டி அடிக்கிறது கர்நாடக மக்கள் அவ்வளோ கோவத்தில் இருக்கிறாங்க. இங்கே மும்மொழி கொள்கையை திணிக்கிறையா அப்படிங்க. இப்போ நமக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்தினுடைய மொழி மீது எவ்வளவு பற்று இருக்கிறதோ, அதே மாதிரி கர்நாடகத்தில் கன்னட மக்களுக்கு கன்னட மொழியின் மீது மிகப்பெரிய பற்று இருக்கிறது. அங்கே கொண்டு பிஜேபிக்காரன் இப்படி கொண்டு மும்மொழி கொள்கையை நுழைக்கிறான். இதெல்லாம் சேர்த்து பாஜகவிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு கர்நாடகாவில் இருக்குது. அப்போ இதனால் என்னென்னா, இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறானுங்க. அதுக்கு என்ன சொல்கிறானுங்க, இதோ முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டான், இதை நாங்கள் இந்துக்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காருங்க. ஆனால் அந்த திட்டத்தில் தேவகவுடா என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுக்கெல்லாம் நாங்கள் வர முடியாது, முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நாங்கள் அவங்கள பாதுகாப்பு மொழி அவங்களுக்கு எதிராக நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோம். எங்கள் கட்சியினுடைய கொள்கைகளிலேயே இந்த மத ஒற்றுமை, சகோதரத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பிஜேபிக்காரனுடைய இந்த பித்தலாட்டத்துக்கெல்லாம் நாங்கள் கூட நிற்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டார். சில தினங்களுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு பட்ஜெட் காங்கிரஸால் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போ என்ன சொன்னாருங்க, வெளியே ஹலால் பட்ஜெட்னு சொன்னானுங்களா இல்லையா? நான் இன்னொரு செய்தியை உங்களுக்கு சொல்ல வரேன். இந்துக்களுக்கு முழுக்க இந்துக்களுக்கு பயன்படக்கூடிய ரிசர்வேஷன் அப்படிங்கிற விஷயத்தை 1990களுடைய ஆரம்பங்களில்
இந்தியாவில் விபி சிங் அரசாங்கத்தால் கொண்டு வருவதற்கான முயற்சியில் இருந்தபோது இதே அத்வானியும் ஆர்எஸ்எஸ் குரூப்பெல்லாம் சேர்ந்து இந்தியாவில் ரத யாத்திரை அப்படிங்கிற பேரில் அந்த திட்டத்தை இல்லாமலாக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய செயலை செய்தார்கள். இங்கே இந்திய நாட்டையே கலவர பூமி ஆக்கினார்கள், இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள் அப்படிங்கிறது உண்மைதானே. இன்றைக்கு இந்தியாவில் கொண்டு வர விபி சிங் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ரிசர்வேஷனால் யாருக்கு நன்மை? இந்துக்களுக்கு தான் நன்மை. மொத்தம் யாருக்கு நன்மை? கிறிஸ்தவர்களுக்கோ இல்லை இந்த முஸ்லீம்களுக்கோ அதனால் என்ன நன்மை? எல்லாம் முழுக்க முழுக்க அந்த ரிசர்வேஷனுங்கிறது இந்து மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது. ஆனால் அதுக்கு எதிராக அதை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அத்வானிலேருந்து ஆர்எஸ்எஸ்காரன் பூரா என்ன பண்ணா அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கு வரைக்கும் நம்ம சவால் விட்டு கேட்கலாங்க. ஆர்எஸ்எஸ்காரனை பார்த்து சவால் விட்டு கேட்கலாம், மோகன் பகவத்தை பார்த்து சவால் விட்டு கேளுங்க. உன்னுடைய வாழ்நாளில் நீ இந்து மக்களுடைய ரிசர்வேஷனுக்காக நீ ஏதோ ஒரு பிட் நோட்டீஸ் அடித்ததை காட்ட முடியுமா? நீ ஒரு சின்ன போராட்டம் நடத்தின உன்னால் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் பொத்திட்டு தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை. அப்போ இந்து மக்களுடைய ரிசர்வேஷனுக்கு எதிராக இருந்தவர்கள், அதற்கு எதிராக மிகப்பெரிய திட்டத்தை தீட்டியவர்கள் இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு 4% இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால இந்துக்களுக்கு அநீதி இழைச்சார்னு நீலி கண்ணீர் வடிக்கிறான்னா எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. இப்போ இவர் தான், இவங்களுடைய திட்டமே இப்படி தான். இவங்க முழுக்க முழுக்க எல்லா மாநிலத்தையும் செய்கிறாங்க. ஆனால் அது ஒரு தகவல் தொழில்நுட்பம்லாம் வளர்கிறதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பண்ணால் இனியெல்லாம் அது நடக்க போகிறதில்ல. ஏன்னா இவன் பண்ணுற ஒவ்வொரு அட்டுழியத்தையும் அக்கிரமத்தையும் உடனே தோலுரித்து காட்டுறாங்க. இந்த பாருங்க, இப்போ எலான் மாஸ்க் கொண்டு வந்திருக்கிற குரூக்குனால இன்றைக்கி மோடியினுடைய பிம்பம்லாம் என்ன அது சுக்குநூறாக உடஞ்சிட்ருக்கு. ஆர்எஸ்எஸ்காரன் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்த எல்லாமே போய் அவன் பெரிய ஃப்ராடு அப்படிங்கிறத இன்றைக்கி தோலுரித்து காட்டக்கூடிய நிகழ்வு. இன்னொன்று நான் கேட்குறேன், முஸ்லீம்களுக்கு 4% இடஒதுக்கீடு கொடுக்கறத இந்து சகோதரர்களை ஒத்துக்கொள்வார்கள். என்ன தெரியுமா? இந்திய அரசாங்கத்தால் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கமிஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்தியாவில் தலித் மக்களை விட மிகவும் பின்தங்கிய இடத்துல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இல்லையா? இது சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? புகழ்பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் மக்களை விட பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? அப்போ அவர்கள் இந்தியாவுடைய குடிமக்கள், அவர்களையும் ஒரு சமத்துவத்தை நோக்கியான பார்வையில் அவங்கள கொண்டு வரணும். அவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் அந்த காங்கிரஸ் அரசாங்கம் அங்கே செய்யுது. உடனே இவன் என்ன சொல்கிறான்? இந்துக்களுக்கு எதிராக வந்துட்டா அப்படின்னு. நீ இந்துக்களுக்காக நீ என்ன செஞ்சுருக்கிற? நீ 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 ஆர்எஸ்எஸ்ங்கிறது என்ன இயக்கம்? பார்ப்பனர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாதி அமைப்பு, அது பின்னாளில் ஆர்எஸ்எஸ்ஸாக மாறியது. அப்படி தானே? நீ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்காக என்ன செஞ்சுருக்க? ஏதாவது ஒன்று பண்ணதாக சொல்லு. ஒரு போராட்டம் நடத்தினதுன்னு சொல்லு, ஒரு கோயிலினுடைய போராட்டம் நடத்தினேன்னு சொல்லு. இல்லை இந்துக்கள் காலங்காலமாக அவர்களை அடிமையாக வைத்திருந்தது, அதற்கு எதிராக அவர்களை சமத்துவத்தை நோக்கி கொண்டு செல்வதற்காக ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் செஞ்சதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லு. இல்லை மோடி ஏதாவது செஞ்சார்னு சொல்லு. தமிழ்நாடும் கேரளாவும் முன்னெடுத்ததை போல ஏதாவது ஒன்று உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் செஞ்சதுன்னா சொல்லு பார்ப்போமே. இப்போ ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ இந்த மாதிரி ஏதாவது சொல்லி கலவரத்தை உருவாக்குறான்னு பார்க்குற. இந்து மக்களை அரணாக நின்று உன்னை விரட்டி அடிப்பார்கள். இதுதான் கர்நாடகாவில் நடக்க போகுது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.